சீமான் இருக்காருல்ல, அவர் அன்னைக்கு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி என் தம்பியை நான் தான் வர சொன்னேன், என் தம்பிக்கு நான் ஆதரவு தெரிவிப்பேங்கிறாரு. நாங்க உங்களை ஆதரவு கேட்டோமா? என் தம்பி துணை முதல்வராக்குவேன், டிப்டி சீஃப் மினிஸ்டர். 26ல என் தம்பி வரான், 26ல யார் வர போறது? தம்பி விஜயை தான் சொல்ற. என் தம்பி என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோட. யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியை சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. அனைவருக்கும் அரசு வேலை எப்படி கொடுப்ப இப்ப சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்துல போட்டு காட்டுறேன். ஏன்னா அதை இன்னொருத்தன் எங்கேயாவது பேசிட்டே போவான். காப்பி அடிச்சிருவானா சொல்லிடாதேன்றான். அடிக்கிறானா இல்லையாடா? கூட்டத்துல பேசுறோம்லடா, அவங்கிட்ட ஓரத்துல இப்படி திரும்பி பேசுறாங்க. ஒருத்தன் பேசிக்கிறான். இப்ப சாத்தியம் இல்லாத நாம பேச தயாரா இல்லை. நாம பிராக்டிக்கலா வந்துருவோம். என்ன பிராக்டிக்கல்? ஏய், ஏண்டா இப்படி இப்படி பைத்தியமா திரிய அலையிறிய? சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் சாதனை. சும்மா பேசிட்டு அது பிராக்டிக்கல். எதுவும் பிராக்டிக்கல்? பிராக்டிக்கலா பேசுவோம்ங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதிலடா பைத்தியக்காரா. சீமான் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தாவேக தொண்டர்களால் இப்போது சமூக வலைதளங்களில் கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தம்பி பேசுனதை கேட்டு பாருங்கள். 100 வார்த்தையும் சீமான் அவர்களை செருப்படியால் அடித்திருக்காப்புல தாவேக தொண்டர். அன்று தம்பிகளாக தெரிந்த எங்களை இன்று அணில் குஞ்சுகளாக நீ உங்களுக்கு தெரியுதா கண்ணுக்கு என்று சீமானை தூக்கி போட்டு மேய்ச்சிருக்காப்புல இந்த தாவேக தொண்டர். 4 பேரை வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் பீலா விட்டுக்கிட்டு இருக்க சீமான் அவர்களே ஒட்டுமொத்த தாவேக தொண்டர்களும் ஐடி விங்கு தாண்டா என்று கரூர் மீட்டிங்கில் வந்த நபர் ஒருவர் தெரிக்க விட்டுருக்கார். இந்த தம்பியினுடைய பேச்சை கேட்டு பாருங்கள். தாவேக தொண்டர்களும் அரசியல் களத்துக்களை ரெடி ஆகிட்டாங்கன்னு தோணும். உங்களை அண்ணனா பஸ்ட் நாங்க ஏத்துக்கிட்டோமா? உன்னை நம்பிதான் நான் 56 பேர்த்த நான் இழுத்துட்டு போய் ஓட்டு போட வச்சேன் மைக்கி சின்னத்துல. அன்னைக்கு எங்க தலைவர் மைக்கி சின்னம் தான் அறிவிச்சாரு, ஆதரவு தெரிவிக்கல. ஒரு இசை வெளியீட்டுல மைக்க கொடுத்துட்டாரு. அந்த மைக்கில சாம்பியன் எடுக்கவா கையில தூக்க எல்லாம் பதறிட்டான். உன்னை யாரையும் கேட்டானா? எங்களை அந்த ஏமாத்தி விஜய் ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு அணில் குஞ்சாங்கிற என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. நேற்று ஒரு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர், அண்டா எவ்வளவு பெரிய தலைவர், 2 சனியனு சேர்ந்து ஒரு சனியனாகி சனிக்கிழமை வருதான். அதெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா? இந்த நாங்க அண்ணன் தம்பி போன 2 நாளைக்கு முன்னாடியே பேட்டி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு, நாங்க தம்பியை எதிர்க்கல, கொள்கையை திருத்த சொல்லிக்கிறேன். அப்படியே நீ கட்சி ஆரம்பிச்சா, விஜய் எதிர்க்கவா நீ கட்சி ஆரம்பிச்சா? வேணா நீ நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு நாங்க கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாட்டு ஃபுல்லா வாங்கிக்கோங்க, நாங்க இந்த கொள்கையை திருத்தி தருவோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு கொள்கை கட்சியில இருக்க கொள்கையில திருத்த உன்னை அமைச்ச கொள்கையை திருத்த சொன்னானா? அன்னைக்கு திராவிடத்துக்கும் தமிழருக்கான போர், இன்னைக்கு ரசிகர்களுக்கும் கொள்கை கூட்ட தான் போர். நீ எங்க இருந்து வந்த? எத்தனை படம் டைரக்ட் பண்ணிருக்க? எத்தனை படத்துல நடிச்சிருக்க? உன்னை வர நடிகர் சித்தரிக்கிறோமா? இல்ல நாங்க உங்களை பத்தி எதுவும் பேசுறோமா? போற பக்கத்துல அணில் அவ எங்க பேச்சாருதா அடுத்த எல்லாம் மைக்க எடுத்து பேசுற. அணில் குஞ்சா அணில் குஞ்சா, இந்த அணில வச்சுதான் நீ 8% ஓட்டு வாங்கின. அதை மறந்துடாதீங்க. என்னைக்கும் நாங்களை எதிர்க்கிறது நாங்க நோக்கமே கிடையாது. நாங்க பட்டே மக்கள் பணி செய்யறதுக்கே எங்க தளபதியை கொண்டு வரோம். உனக்கு ஓட்டு வருதா வரலையா, உனக்கான மக்கள் பணி இருக்குல்ல, நீ அதை பத்தி பேச வேண்டியதான். எதுக்கு தளபதியை பத்தி பேசணும்? அவர் என்னவா பண்ணிட்டு போறாரு? சனிக்கிழமை வர்றாரு, ஞாயிற்றுக்கிழமை வர என்னமா வர்றாரு? எங்களை பார்க்க வர்றாரு. நாங்க இளைஞர் படை இருக்கோம் அவருக்கு பின்னாடி. நாங்க தான் அவருக்கு ஓட்டு போட போறோம், நாங்க தான் ஜெயிக்க வைக்க போறோம். உனக்கு என்ன பிரச்சனை? உனி உங்க மக்களை தட்டிட்டு போன ஒரு இது வரைக்கும் நாங்க விக்கிரவாண்டி மதுரை மாநாடுக்குல 100 கேபினாச்சும் போட்டுருப்பாங்க. ஒரு கேபின்ல 5000 பேர். இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கா? ஒரு கூட்டம் மட்டும் 5000 பேருக்கு மேல கூட்டம் வராதுன்னா அவர் 36 லட்சம் ஓட்டுங்கிறாரு. நாங்க வெறும் ஒரு மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கான். எத்தனை லட்சம் பேர் ஓட்டு வருவான்? ஜெயிக்கல அடுத்த விஷயம், எங்க தளபதிக்காக கூட நிப்பான். 2026 எங்க தளபதி பின்னாடி தான் நிப்பான். அதுக்கு பின்னாடி நாங்க வாழ்வா சாவா. எங்க இளைஞர் படை எல்லாமே எங்க தளபதி பின்னாடி தான்.